பிறரை புகழ்ந்தது போதும், பிறரை மகிமைப்படுத்தியது போதும். அது யாரா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், இந்த மனிதனை புகழாமல் மனிதனை படைத்த ஆண்டவர் இயேசுவை மட்டும் புகழ்கிறவர்களாக இருந்து, பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 26:13 இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அன்பு உறவுகளே, இதுவரைக்கும் நிறைய பேரை சார்ந்து நின்னுட்டீங்கல்ல. வேலைக்காக, திருமணத்துக்காக, ஊதியத்துக்காக, உயர்வுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, இடத்துக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக நிறைய பேரை நம்பி சார்ந்து நின்னு கடைசியில் என்ன கிடைச்சிச்சு? ஏமாற்றம் தானே. இனி அப்படின்னா இதுவரைக்கும் போதும், சார்ந்தது போதும், பிறரை புகழ்ந்தது போதும், பிறரை மகிமைப்படுத்தியது போதும். அது யாரா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும், பணத்தால் புகழால் உயர்ந்தவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எந்த மனிதனையும் புகழாமல் மனிதனை படைத்த ஆண்டவர் இயேசுவை மட்டும் புகழ்கிறவர்களாக இருந்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். அவரை மட்டும் இனிமே சார்ந்து மனுஷனை சாராமல் வாழ்ந்தார் நீங்கள் சார்ந்து நிற்கிற ஆண்டவர் உங்களை தலையாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். God bless you.